கடல் சொன்ன பெயர். கடல் ஒவ்வொரு இரவும் ஒரு பெயரைச் சொல்கிறது. அந்த பெயர் அரண்மனை இளவரசியுடையது. அரண்மனை மாளிகையின் உயர்ந்த கோபுரத்தில் நின்று அவள் அந்த ஒலியை கேட்டுக்கொண்டிருப்பாள். அந்த பெயர் அவளுடையது, நீரஜா. நீரஜா, நீரஜா என்று அலையொலி இரவு முழுவதும் உருட்டி வரும். அரண்மனையில் யாருக்கும் அது கேட்காது, அவளுக்கே மட்டும் கேட்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ராஜ்யம் கடலுடன் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தது. நாங்கள் கடலை மதிப்போம், நீ எங்கள் நிலத்தை பாதுகாப்பாய். ஆனால் பேராசை கொண்ட ஒரு மன்னன் கடலின் கரையை உடைத்து அதன் ஆழத்தில் இருந்த முத்துகளை கொள்ளையடித்தான். அந்த நாளிலிருந்து கடல் ஒரு சாபம் விட்டது. இந்த ராஜ்யத்தின் இளவரசியின் உயிர் என் அலையோடு இணைந்து இருக்கும். அவள் உண்மையான காதலை சந்திக்கும் நாளில் நான் என் உரிமையை கேட்பேன். அந்த ரகசியத்தை ராணி மட்டுமே தெரிந்திருந்தாள். நீரஜா ஒவ்வொரு இரவும் ஒரே கனவு காண்பாள். கருநீரில் மூழ்கிய ஒரு உலகம், அதில் ஒரு இளவரன். அவன் கண்களில் அச்சமும் துணிவும் சேர்ந்து இருக்கும். அவன் அவளை நோக்கி வருவான். ஆனால் அவள் அருகே வரும்போது கருப்பு அலைகள் அவனை விழுங்கும். நீ வராதே என்று அவள் கத்துவாள். ஆனால் அந்த குரல் கனவிலேயே கரைந்துவிடும். அந்த ராஜ்யத்திற்கு ஒரு நாள் ஒரு அந்நிய இளவரன் வந்தான். அவன் பெயர் அரிஞ்சன். அவன் கடலோரத்தில் நின்றபோது அலை ஒன்று வந்து அவன் கால்களை தொட்டது. அவனுக்கு ஒரு குரல் கேட்டது, அவளை தேடு. அவன் யாரையும் பார்த்திருக்கவில்லை. ஆனால் அந்த குரல் அவனை அரண்மனைக்கே அழைத்துச் சென்றது. நீரஜாவும் அரிஞ்சனும் முதல் முறையாக சந்தித்த நொடியில் கடல் சத்தமாக எழுந்தது. வானம் கருமையாக மாறியது. காற்று சீற்றமடைந்தது. அந்த இரவு கடல் வழக்கத்தை விட வலிமையாக அவள் பெயரைச் சொன்னது, நீரஜா. ராணி உண்மையை வெளிப்படுத்தினார். இந்த காதல் உன் உயிரை கேட்கும், மகளே. ஆனால் நீரஜா மெதுவாக சொன்னாள், காதல் உயிரை எடுத்தாலும் அது பயமாக இருக்கக்கூடாது. பௌர்ணமி இரவு கடல் கருப்பு நிறமாக மாறியது. அரிஞ்சன் அவளை காப்பாற்ற கடலுக்குள் இறங்கினான். அலைகள் அவனை இழுத்தன. ஒரு கருமையான உருவம் கடலின் அடியில் எழுந்தது. அவள் என் சொத்து என்று அது முழங்கியது. அரிஞ்சன் பதிலளித்தான், அவள் ஒரு உயிர், ஒரு மனிதன், சொத்து அல்ல. அவன் வாளை உயர்த்தவில்லை. அவன் மண்டியிட்டு சொன்னான், அவளின் உயிருக்கு பதில் என் உயிரை எடுத்துக்கொள். அந்த நொடியில் கடல் அமைதியாகியது. சாபம் உடைய ஒரு நிபந்தனை இருந்தது. யாராவது தன்னுடைய உயிரை அவளுக்காக தியாகம் செய்ய தயார் என்றால் சாபம் கரையும். கருப்பு நீர் நீலமாக மாறியது. அலைகள் மெதுவானது. நீரஜா கடலோரத்தில் விழுந்தாள். அரிஞ்சன் அவள் அருகே மீண்டும் தோன்றினான். கடல் இனி அவள் பெயரை சொல்லவில்லை. அந்த நாளிலிருந்து கடல் அமைதியாக இருந்தது. ஆனால் சில நேரங்களில் இரவு நேரத்தில் அலைகள் மெதுவாக கிசுகிசுக்கும். உண்மையான காதல் சாபத்தையும் வெல்லும்.